மலேசியாவே தெரிக்க போகுது. 27 விஜய் சார் போயிடுறாரு. அந்த விழா ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக ஒரு விழாவாக அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் நடந்தது இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவருடைய திரையுலக வாழ்க்கை சரித்திரத்தில் இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் அமையும். இந்த ஆடியோ லான்ச் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் விஜய் டான்ஸ்ல எல்லாம் அப்படி ஓகேனா இம்மிடியட் ரிகர்சலே பார்க்க மாட்டார், ஸ்பாட்டு தான். வருவார், நிற்பார், மாதம் ஒரு தடவை ஆட சொல்லுவார், ஆடுவார், பார்ப்பார், டேக் போகலாம் பாரு சார், ஒரு தடவை ரிகர்சல் பார்த்தார். ரிகர்ஸுங்கிற வார்த்தையே என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் அவருக்கு தெரியல, பேச தெரியல அப்படின்னு தானே சொன்னாங்க. நேற்றைய ஸ்பீச் பார்த்தவர்கள் எல்லாமே மலைச்சு போய் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு அவருடைய வார்த்தைகள் தெரிச்சிச்சு. என்னென்ன பேசணும்னு நினைச்சாரோ எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. விஜய் மக்கள் இவர்களுக்காக தான் நான் வர்றேன். நேற்று அவர்கள் பேசுனது விஜயை நான் வேற மாதிரி பார்த்தேன். இனி வரக்கூடிய பொதுக்குழுவிலையோ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலையோ அவர்களும் டிவிகே தலைவருடைய ஸ்பீச்சை வேற மாதிரி பார்க்கணும். ஒரு அனுபவம் வாய்ந்த இந்த 2 மாத காலத்தில் நிறைய வீட்டில் இருந்து பனையூர்லேருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இதற்கு பிறகு அவருடைய ஸ்பீட் அதிகமாகும். ஏன்னா அவருடைய ஸ்பீச்சிலே தெரியுது ஸ்பீட் எந்த அளவு இருக்குங்கிறது தெரிய வரும். இனிமேல் ஜெட் வேகத்தில் அவர் போவார். விஜயுடைய திரையுலக சகாப்தம் முடியல, விட்டுட்டு தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஏதோ செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட வர்றார். அவ்வளோ பெரிய ஒரு இடத்த ஸ்பேஸ் விட்டு வர்றார். அவருடைய சோஃபா ஃப்ரீயாக தான் இருக்கும், யாரும் உட்கார முடியாது. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜே கிறிஸ். ஸோ இந்த ஒரு மனுஷனை பற்றி நார்மலாக ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை இணையதளத்தில் வந்தாலே அது செம்ம பிளாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ 2 டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இன்டர்நெட்டில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி இருக்கார். வெல்கம் பண்ணலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சார், இந்த ஒரு நபரை பற்றின ஒரு ஃபோட்டோ எங்கேயாவது இணையதளத்தில் வெளியே வந்தாலே அது செம்ம பிளாஸ்ட்டு மொமெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. ஸோ ஒரு பக்கம் தளபதி ஆக்டர் விஜயா அவரோட லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் டிவிகே தலைவர் விஜயா ஒரு ஸ்பீச் காஞ்சிபுரத்தில். ஸோ நீங்களே சொல்லுங்கள், நம்ம டிவிகே தலைவரை பற்றி முதல்ல பேசலாமா இல்லை ஆக்டர் விஜயை பற்றி முதல்ல பேசலாமா? 2 பேரை பற்றி பேசலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக ஸோ அவரோட லாஸ்ட் ஆடியோ லான்ச் மலேசியாவில். ஸோ அதை பற்றின ஒரு ஃபியூ வேர்ட்ஸ், அதுக்கான ஒரு வீடியோ வர ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய எமோஷனல் மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அதை பார்க்க? மலேசியாவே தெரிக்க போகுது சார். 27 விஜய் சார் போயிடுறாரு. கிட்டத்தட்ட 35 பாடல்களுக்கு மேலே இங்கே விஜய் சாருடைய ரொம்ப ஹிட் சாங்ஸ் ஃபுல்லாகவே இங்கே பாடுறது மாதிரி ஒரு ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம். அவரோட நடித்த பல நடிகை எல்லாம் உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகி பிரபல சிங்கர்ஸ் எல்லாம் போய் அந்த விழா ஆடியோ லான்ச்சு மிக பிரம்மாண்டமாக ஒரு விழாவாக அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புக்கெட் கலீல் மைதானத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரசிகர்கள் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம். பிரம்மாண்டமாக இது வரைக்கும் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் நடந்தது இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவருடைய திரையுலக வாழ்க்கை சரித்திரத்தில் இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இது அமையும் இந்த ஆடியோ லான்ச். அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சுக்காக சார் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ விஜய் சாரோட ஸ்டார்டிங் கெரியர்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க அந்த ஒரு இது அண்ட் அனிருத்தோட வாய்ஸில் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது நானே லிட்டரலாக ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக கண்ணெல்லாம் கலகுன மாதிரி ஆயிடுச்சு. அதில் குறிப்பாக ஒரு சில லைன்ஸ்லாம் இருக்கும். என்னென்னா, நீ இருந்த சிம்மாசனம் இப்போ தனியாக இருக்குது, உன்னை ரசித்த கூட்டம் இங்கே தனியாக இருக்குன்னா. ஸோ அந்த சாங் நீங்கள் எப்படி கேட்டிருப்பீங்க சார், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி சார்? இல்லை, உங்களுக்கே கண்களுதுன்னா ரசிகர் ரயிலுக்கு 2K கிட்ஸ் ஜென்சி கிட்னு உள்ளே இருக்கேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ பாவம், அந்த மனசு ஹார்ட் பீட்லாம் ஒரு லிமிட்டட் தான் துடிக்குமாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஹை லெவலில் துடிக்க மாதிரி மிரட்டி இருக்கார். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அனிருத் சூப்பராக விளையாடி இருக்கார். அந்த தளபதி கச்சேரியிலே அந்த சாங் கூட 1 மினிட் தலைவா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவே நிறைய பேருக்கு தெறிக்க விடுறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவர்லாம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் விஜய் டான்ஸ்ல எல்லாம். நீங்கள்லாம் டான்ஸ் எல்லாம் கிட்டக்கே நிற்க முடியாதுங்க அந்த ஆர்டிஸ்ட்டுமே. அப்படி ஓகேனா இம்மிடியட் ரிகர்சலே பார்க்க மாட்டார், ஸ்பாட்டு தான். வருவார், நிற்பார், மாதம் ஒரு தடவை ஆட சொல்லுவார், ஆடுவார், பார்ப்பார், டேக் போகலாம் பாரு சார், ஒரு தடவை ரிகர்சல் பார்த்தார். ரிகர்ஸுங்கிற வார்த்தையே என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் தனி ஸ்டுடியோவில் டான்ஸ் பண்ணிட்டு ரிகர்சலே போக மாட்டார். அங்கேயே வராதே இங்கே எதுக்கு டேக் போகலாம் அப்படிப்பா, ஜாலியாக ரொம்ப ஹியூமராக. ஸோ டேக் ஆர்டிஸ்ட் டான்ஸ் அவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர், அவ்வளோ கொரியோகிராஃப் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறத அவங்களது அப்படியே உன்னிப்பாக
பார்த்துட்டு அப்படியே கேட்ச் பண்ணி போவார். அது மிகப்பெரிய ஒரு டேலண்ட் வேணும். டான்ஸ் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபைட்டு ஆக்டிங் கூட விட்டுருங்க நீங்கள், இதெல்லாம் டான்ஸ் வந்து நளினம் வேணும் உங்களுக்கு. விஜய் ஒரு எக்ஸலண்ட் மூமெண்ட் அவருடைய இதெல்லாம். இந்த விழாவில் அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. அவருடைய மூமெண்ட்டாக இங்கே நிறைய பேர் ஆக்டர்ஸே வைக்க போகிறதா ஒரு தகவல் வருது. ஓகே ஓகே இவர் விரும்பினவர்கள், அவரை விரும்பினவர்கள் மேடைக்கு வர போகிறாங்க. இது ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணுறாங்க, விஜயை வச்சு இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கணும்னு சொல்லிட்டு. 25th இவருடைய 25th இயர் இருக்கு இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணி எவ்வளோ ரொம்ப விரும்பினாங்க. பட் பெரிய லெவலில் அவர் கொடுக்கல, வேண்டாம் பார்த்துக்கலாம்னாங்க. இதில் கூட அவருக்கு வந்து முதல்ல உடன்பாடு இல்லை. நம்ம சென்னையில் தமிழ் ரசிகர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக வைக்கணும்னு தான் விரும்பினார். சூழ்நிலையில் ஒத்து வரல, அது ஒரு காரணம். ரெண்டாவது ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க வெளிநாட்டில், சிங்கப்பூர் மலேசியாவில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் ஒரு வாய்ப்பு. ஏன்னா அரசியலுக்குள்ளே போயிட்டார், நீங்கள் டிவிக்கும் தலைவராக போயிட்டார். அதனால் வந்து தளபதியிலேருந்து தலைவராக போனதுக்கு பிறகு இந்த ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணோம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி வருமானு தெரியல. அதனால் ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே அடித்து தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலேசியாவே இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின்ல என்ன பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஸ்மஸ் வரும், ஆமாம், அப்புறம் நியூ இயர் வரும், ரெண்டையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2-3 வீக்ஸ் ஃபாரின் ஃபுல்லாக அலப்பறையாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இந்த 27th மிகப்பெரிய ஒரு விழாவாக 25th கிறிஸ்மஸ் முடிஞ்சோட 27th சாட்டர்டே அன்னைக்கு நல்லா பயங்கரமாக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லைக் பண்ணி அவங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் கிளறி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப உண்மையிலேயே பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன், இந்த ஆடியோ லான்ச் இருக்கும், தெரிக்கும். தமிழ் ரசிகர்கள் வந்து தமிழ் ரசிகர்கள் உட்பட கேரளா ரசிகர்களும் மலேசியா போகிறதுக்கான மலேசியாவுக்கு போய் நேரடியாக பார்க்கறதுக்கான நிறைய பேர் இப்போவே புறப்பட்டு இருக்காங்க. டிக்கெட்லாம் நிறைய பேர் புக் பண்ணதாக ஒரு தகவல் எனக்கு வருது. அங்கே போய் நாங்கள் தளபதியை பார்த்துக்குறோம் ஓகே அப்படின்னு. ஸோ அந்த விழா சிறப்பாக பிரம்மாண்டமாக போற்றக்கூடிய அளவில் அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மீம்லாம் கூட இப்போ என்னால் பார்க்க முடியுது சார். ஒரு பக்கம் ஒட்டுமொத்த மலேசியாவும் அவரது தாண்டான்ட்டு இந்த ஜிபியூவில் வந்த டைலாக் ஒரு பக்கம் மீம் டெம்ப்ளேட்டாக, இன்னொரு பக்கம் வந்து அண்ணா பாஸ்போர்ட் இல்லைன்னா பரவாயில்ல ஃபாரின் போக முடியுமாங்கிற அந்த ஒரு மீம் எல்லாமே பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சார், இப்போ மலேசியாவில் கொண்டு போய் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அதுதான் காரணங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸுக்காகவா பிஸ்னஸ்க்காகவா? இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க. இப்போ அரசியலில் போனதுனால எதை பற்றி வேணாலும் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அவங்க கொடுக்கறதுக்கு, இது வைக்க போகிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. அது வரதான் செய்யும். பட் டிக்கெட் எதுக்கு போடுறாங்கன்னா, நீங்கள் ஓப்பன் சீட்டில் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்கன்னா யார் ஃப்ரீ கொடுப்பீங்க? ஒரு 10 லட்சம் பேர் நான் வந்து நிற்பாங்க முன்னாடி கொடுக்குறது ஃப்ரீன்னா நீ எப்படி முடியும்? முடியாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் மட்டுமே வேணும்னா அவருடைய இதில் போயிட்டு வரலாம். மற்றவர்கள் இங்கேருந்து கூப்பிட்டு போகணும், வரணும், ஸ்டே பண்ணணும், அங்கே போய் ரிஹர்சல் கொடுக்கணும். இது 27னா 27ஆம் தேதி 4 மணிக்கு போய் 6 மணிக்கு 6 ஃபங்க்ஷன் கிடையாதுங்க. அது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே போய் இங்கே ஹோட்டல்ஸை புக் பண்ணி ரூம் கொடுத்து ஸ்டே பண்ண வச்சு ஃபுட்டு, அக்காமடேஷன், ரிஹர்சல், நிறைய வேலைகள் இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் போகிறாங்க. அப்போ அவங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லிமிட் பண்ண முடியும். இப்போ அங்கே இருக்கிற வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்ணுறாரு, ஓகே. பட் எவ்வளோ பண்ணுவார் அவர்? ஸோ பல கோடிகள் இறக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அதனால் மினிமம் ஒரு அமௌண்ட்டை போடுறாங்க. வரக்கூடிய அமௌண்ட்டில் இந்த எக்ஸ்பென்சஸ் தான் வரும். வரக்கூடியவங்களுக்கு நிறைவாக வர்றாங்க, நல்ல திருப்தியாக ஹோட்டலில் தங்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், அவங்களுக்கு வேண்டிய ரெமினேஷனை கொடுக்கணும், போகணும், வரதுக்கு தான் இந்த டிக்கெட் போட்டு டோக்கன்ஸ். இதுதான் மேஜர். நம்ம இப்படி தான் பார்க்கணுமே தவிர அதிலிருந்து சம்பாரித்து பண்ணிக்குவாங்க, ப்ரொமோஷன் தான் பண்ணுவாங்களா அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. ஓகே. அது விஜய்க்கு தேவையில்லை என்னை பொறுத்த மட்டும். வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போகிறத அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே இவர் தலையிட மாட்டார். ஸோ அதனால் இது சம்மந்தமாக பேசுகிறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயம். சரி சார், ஸோ ஆக்டர் விஜயை பற்றின ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசியாச்சு. இப்போ டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசணுன்னா, காஞ்சிபுரத்தில் அவரோட ஸ்பீச் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஒரு 4 வார்த்தைகள். தெரிக்க விட்டார். கண்ணா பின்னாடி தெரிவிச்சுட்டு அப்படி இப்போ நேற்றுலேருந்து ஃபயரால் இருக்குது. ஆமாம், ஃபயர் ஒரே வார்த்தை. ஸோ நிறைய விஷயங்கள் அவருமே சொல்லும் போதெல்லாம் இந்த ஒரு சிலதெல்லாம் பிளாஸ்ட்டுன்னு அவர்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆனால் அவருடைய ஸ்பீச் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. நான் நிறைய இதில் பேசிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் எப்போவுமே எல்லாருக்குமே அந்த ஆரம்ப கட்டம்ங்கிறது ஸ்லோவாக தான் போகும். அந்த மெத்தட் அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் எடுத்தோடனே கார் நீங்கள் பழகுறீங்கன்னா
80 கிலோமீட்டர் ஸ்பீட் 100 கிலோமீட்டர்ஸில் போக முடியாது. நீங்கள் 20, 30, 40 வரைக்கும் தான் போக முடியும். நீங்கள் பைபாஸ்லேயே நீங்கள் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 120லாம் போக முடியாது. ஒரு 60 போவீங்க கண்டிப்பாக. அது ஆவரேஜ் ஸ்பீட். அது மாதிரி தான் ஓப்பனிங் ஸ்பீச்சு ஃபார்மேட்டு சினிமாட்டிக்காக இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் யோசித்தாங்க. இருக்கட்டுமே, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டார். மற்ற அரசியல்வாதிகள் எப்படி நீங்கள் ஒரு ஸ்டைல் வச்சு பேசுகிறீங்களோ இவர் வேறு ஸ்டைலில் வர்றார். அதான் அவருடைய ரசிகர்கள் விரும்புகிறாங்க. 2K கிட்ஸ் ஜென்ஸுக்கிட்டலாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. இப்போ அதுதான் தேவைப்படுது அவருக்கு. அதான் ஃபாலோ பண்ணுறாரு. ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் முடியாது. அதில் அவருடைய ஸ்பீச் நேற்று என்ன மனசில் வச்சுருந்தாரோ அதை தெரிக்க விட்டார். ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஸ்பீச்சாக நான் பார்த்தேன். நீங்கள் அவருக்கு தெரியல, பேச தெரியல அப்படின்னு தானே சொன்னாங்க. நேற்றைய ஸ்பீச் பார்த்தவர்கள் எல்லாமே வந்து மலைச்சு போய் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் தெரிச்சிச்சு. என்னென்ன பேசணும்னு நினச்சாரோ எல்லாத்தையுமே பேசியிருக்கார். இந்த விஜய் மக்கள் இவர்களுக்காக தான் நான் வர்றேன். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடித்தார், எல்லாத்தையுமே அடித்து பேசினார். அது நேற்று எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அவருடைய ஸ்பீச்சு உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இன்னும் வரக்கூடிய அந்த பரப்புரையில் இப்போது சேலத்துக்கு ஒரு டேட் கேட்டிருக்காங்க. 4ஆம் தேதி கிடைக்கல, டிசம்பர் 4. அதுக்கப்புறம் டேட் கேட்குறாங்க. போனாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏப்ரல் 5 மாதத்துக்கு உள்ள அந்த சினிமாவை தவிர்த்து நீங்கள் ஒரு தளபதி விஜயை விட்டுட்டு டிவிக்கு தலைவர் விஜயா பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ அந்தளவுக்கான விஷயங்கள் நிறையா உள்ளுக்குள்ளே ஃபீட்பேக் வச்சுருக்காரு. நம்ம நிறையா விஷயங்கள் பேசுகிறது விஜய் பற்றி. போக்கிரியில் ஒரு டைலாக் அவரே சொல்லியிருப்பார். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதுதான் நேற்று நான் அவருடைய ஸ்பீச்சை பார்த்தேன். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், அதுலேருந்து பேக் அடிக்க மாட்டேன். நேற்று பேசுகிறோட இந்த பிளாஸ்ட்னு சொன்னீங்களே, அது எம்ஜிஆருடைய ஃபார்மெட்டை கையில் எடுத்துட்டார். அவர் வந்து இன்னமும் மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இந்த விஜயும் மக்கள் மனசில் இன்னும் அப்படியே வந்து அதிகப்படியான மக்களை கவர்ந்துட்டு போகிறான்னு தான் எனக்கு தெரியுது. இது ஜென்சி கிட்டுங்கிற ஒரு வார்த்தையை வேறு விட்டார். பறந்துச்சு விசில் கை. இப்போ அவர் டைலாக் ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் மந்திரி குமாரில் பேசின ஒரு டைலாக் ஒன்று பேசின பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன டைலாக் தெரியுமாங்க? அது யார் டைலாக் தெரியுமா? அது கலைஞர் அவர்கள் எழுதின டைலாக். கலைஞர் அவர்கள் எழுதினது. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஐயா எழுதுகிற டைலாக்கே எம்ஜிஆர் பேசியிருப்பார். எஸ்.ஏ. நடராஜன் ஒரு தடவை பேசியிருப்பார். எஸ்.ஏ. நடராஜன் வில்லன் அதில். கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தவளை விழுங்காமல் இருந்தால், நானும் கொள்ளையடிக்காமல் இருப்பேன் அப்படின்னு டைலாக். இது யாருங்க? அப்போலாம் தெரிச்சிச்சுங்க. ஒரு எம்ஜிஆர் டைலாக் ஒன்று வரும், குறி வச்சா தவறாது, தவறுமே ஆனால் குறி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக். அப்போது இங்கே நான் வந்து குறி வச்சுட்டேன், தப்பாது, தவறுமானால் குறி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் எம்ஜிஆர் பேசுனது வந்து விஜய் இங்கே எடுத்திருக்காரு. அப்போ என்ன பார்க்குறதுன்னா, எம்ஜிஆருடைய அண்ணாதுரை அவருடைய வழியில் எம்ஜிஆருடைய அந்த மக்கள் செல்வாக்கிட்ட போய் உட்காந்தது மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் நேற்று விஜய் பேசுனதில் தெரிக்க விட்டார். தற்குறின்னு பேசுகிறாங்கன்ற அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதாவது நிறைய விஷயங்கள் நேற்று அவர்கள் பேசுனது விஜயை நான் வேறு மாதிரி பார்த்தேன். இனி வரக்கூடிய பொதுக்குழுவிலையோ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலையோ அவர்களும் டிவிகே தலைவருடைய ஸ்பீச்சை வேறு மாதிரி பார்க்கலாம். ஒரு முழு நேர அரசியல்வாதியான ஒரு ஸ்பீச் தான் பார்க்க முடிஞ்சு. அண்ட் குறிப்பாக வந்துட்டு டிஎம்கே பற்றி பேசும்போது கொள்கைன்றீங்க, உங்களுக்கு கொள்கையே கொள்ளை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் அதை தாண்டி நம்மளோட விஷன் சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு எல்லாருக்கும் வீடு வேணும், வீட்டுக்கு ஒரு பைக் கண்டிப்பாக இருக்கணும், நம்மளுடைய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா காரு தான் இப்பொழுதைக்கு, அதுக்கான சூழ்நிலை வரும்போது நம்ம பண்ணுவோம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு விஜய் அவர் என்ன பண்ண போகிறாரு, அவரோட விஷனை சொல்லலைன்னு சொல்லுவோம். இப்போ அதை சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஏதாவது பதிலடி மற்ற கட்சிகள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்னப்பா இது இப்படி சொல்கிறாருன்னு அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் அவருடைய விஷன் வந்து அதாவது பெரிய அளவில் இருக்குது அவருடைய விஷன். எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய விஷயம். இங்கேயும் நம்ம எம்ஜிஆர் தான் எடுத்துக்கணும். மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் தான். நீங்கள் நாடோடி மண்ணில் ஒரு டைலாக் வரும், திரும்பி நான் அங்கே தான் எம்ஜிஆர் ஒரு வீடு வேணும் அப்படிங்கும்போது அதான் எம்ஜிஆர், மக்கள் எம்ஜிஆர், தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் நாடோடி மண்ணில் ஒரு டைலாக் ஒன்று வரும். இங்கு ஏழைகளே இல்லாதவர்களாக மாற்றப்படும் அப்படின்னு மன்னராக உட்காந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் பேசுகிறார். அப்போ வந்து வில்லன் ஒரு டைலாக் வரும். அப்போது இந்த குடிசையெல்லாம் எரிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி, இல்லை, இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும், ஏழைகளுக்கு மாடி வீடு வழங்கப்படும், இல்லாதவர்களுக்கு குடிசை வீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பார் எம்ஜிஆர் நாடோடி மன்னரில். தெரிக்கும் டைலாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா.
எம்ஜிஆர் இவருடைய விஜயுடைய இந்த விஷன் வந்து பார்க்க போனால் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஒரு பேட்டர்ன்லேயே தான் போகிறார், கிட்டத்தட்ட போகிறார். பட் இவர் சொன்ன அந்த 1 2 3 4 வந்து அருமையான ஒரு ஒரு மெத்தட் தான். ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணலாம், இது மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத இது வந்து செயல்படுத்துறது ரொம்ப சிரமம். கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் நான் சொல்ல வரேன், என்னுடைய விஷனில் சொல்ல வரேன். ரொம்ப 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 கஷ்டம். இதை செயல்படுத்திட்டாருன்னா அவரை விஜய் அசைக்கவே முடியாது. செயல்படுத்த முடியுமா? ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது பார்த்தோம்னா அந்த வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாது, எடுத்தோன்னு டப்பு டப்புன்னு. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இப்போ பைக்குங்கிறது வெரி ஈஸி. அரசாங்க வேலை அப்படிங்கிறது திறமையானவர்களுக்கு கொடுத்துடலாம். படிப்பு ரொம்ப முக்கியங்கிறது ஓகே. ஆமாம், எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து நல்ல சிந்தனை கண்டிப்பாக வேணும், அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் பேசுனதை நான் வரவேற்கிறேன், செயல்படுத்துகிற இன்னும் சிறப்பாக இருக்கும், எல்லாமே ஓகே குட். பட் நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதிகள் பேசும்போது மட்டும் மக்கள் மத்தியில் தெளிவாக பேசணும். மக்கள் பேசணும் இல்லையா, மற்றவர்கள் பேசுறது ரெடியாக இருப்பாங்க கண்டிப்பாக அடிக்கிறது. ஸோ அதை விஜய் அவர்கள் பார்க்கணும். அதனால் பட் சிறப்பாக இருந்தது. மொத்தத்தில் அவளுடைய அந்த அந்த தற்குறின்னு பேசின ஒரு விஷயம், கொள்கை ரீதியாக பேசின விஷயம், மக்கள்கிட்ட பண்ணது, என்னோட மக்கள் மேலே வந்து இவ்வளோ பேசுனது, கை வச்சது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பேசும்போது எல்லாமே ஓகே. ஒரு அனுபவம் வாய்ந்த இந்த 2 மாத காலத்தில் நிறைய வந்து வீட்டில் இருந்து பனையூர்லேருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஓகே, இதற்கு பிறகு அவருடைய ஸ்பீட் அதிகமாக வரும். ஏன்னா அவருடைய ஸ்பீச்சிலே தெரியுது ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும். இனிமேல் ஜெட் வேகத்தில் அவர் போவார். ஓகே சார். அண்ட் இன்னொரு பக்கம் சார், எம்ஜிஆர் அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய இடத்துல வந்து எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவரோட படத்தில் கருத்து சொல்லியிருப்பார். நிறைய இப்போ விஜய் அவர்கள் சொல்லும் போது கூட வீடு கட்டி தரணும் அப்படின்னு, சுறாவிலேயே வந்துட்டு இந்த வீடு கட்டி தரணும் என் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், சர்க்காரில் ஒரு அரசியல். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவரோட படங்களில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரியல் லைஃப்பில் ஃபுல் பொலிட்டீஷியனாக வந்துட்டார். ஸோ எப்படியும் நம்ம வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோவும் பண்ணியிருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சொல்லும் போதே கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அத்தனை வருஷமாக அவர் இருந்திருக்காரா சார்? இல்லை, மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கார். ஓகே, மக்கள் தான் மகேசன் தீர்ப்பு, அவங்களுடைய தீர்ப்பு தான் யாருக்குன்னு தெரியாது. பட் மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்கார். நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு 77 87 வரைக்கும் 10 வருடமாக முதலமைச்சராக இருந்தாருன்னா சினிமாவில் என்ன சொன்னாரோ அது நிஜத்தில் பண்ணினார். இருக்கிற வரைக்கும் பண்ணினார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய மரணம் 87 வரலைன்னா இன்னும் நிறையா பண்ணியிருப்பார். அவர் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வரும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சோர்ந்து போகிறவன் எந்திரிச்சு உட்காருவான், நடப்பான், ஓட ஆரம்பிப்பான். அப்படி தான் ஒரு படங்களில் கருத்துக்கள் சொன்னார். பட் அதை செயல்படுத்தினார். முதலமைச்சர் பிறகு முடிந்தவரை அவர் செயல்படுத்தினார். பட் அண்ணா எம்ஜிஆருடைய வழியில் விஜய் போகிறது அப்படிங்கும்போது இவரும் செயல்படுத்த, ஏன்னா இப்போ யங்ஸ்டர் தான், விஜய்க்கு ஒன்றும் பெரிய வயசாயிரல, 50 தான். ஸோ மிடில் ஏஜ், கரெக்டான ஏஜ் இது. இப்போ ஒருவேளை அவருடைய கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, இதில் என்ன பேசணும் செய்கிற வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். ஓகே, ஸோ அந்த வாய்ப்புகளை அவர் கண்டிப்பாக உருவாக்குவார். ஓகே, தமிழகத்தை ஒரு சிறப்பான ஒரு பதிலை கண்டிப்பாக கொண்டு போவார், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் இது எல்லாமே மக்களுடைய கையில் இருக்குது. நீ போக 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 தான் என்ன பல்ஸுங்கிறது தெரிய வரும். விஜய் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறது டிசம்பருக்கு பிறகு அடுத்த ஏப்ரல் மே எலெக்ஷன். ஸோ அந்த ஏப்ரல் எண்டு மே ஃபஸ்ட் வீக் வரைக்குமே இவருடைய அந்த பாதை எந்த அளவுக்கு போகிறார், எவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு, என்ன கருத்துக்கு சொல்லுவார், என்ன பேச போகிறார், கரண்ட்டு சம்பவங்கள் கையில் எடுக்கணும். அவர் இனிமேல் இப்போ எடுத்திருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாணவி சொன்னார், கோயம்புத்தூர் மாணவி விஷயங்கள் சொல்லி கையில் எடுத்திருக்காரு. இனிமேலும் டெய்லி நடக்கிற அரசியல் சம்பவங்களில் மக்கள் மத்தியில் அவர் பேசணும். பேசுகிறதுக்கு வந்து இறங்கி வரணும். காரில் வரவேனா ரோட்டில் இறங்கி நடக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ அதற்கு வேண்டிய விஷயங்கள் விஜய் இன்னும் இறங்கினார்னா கண்டிப்பாக வேட்டியை மடிச்சுக்கிட்டே அவர் இறங்கணும். இறங்கினார்னா அதனுடைய ரேஞ்சு வேறு மாதிரி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய வேலைகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இறங்கி இனிமேல் வேலை செய்வார். ஸோ அரசியல் வாழ்க்கை, அரசியல் நேற்று அந்த ஸ்பீச்சை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. அண்ட் இதுக்கு அடுத்து ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னா ஜனநாயகன் தான். ஸோ ஜனநாயகனோட ஆக்டராக விஜய் அவர்களோட ஒரு சகாப்தம் அங்கே வந்து முடிவடைய போகுதுங்கிற மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய விஷயங்களில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் அரசியல்வாதியாக ஒரு பொலிட்டீஷியனாக ஆரம்பிக்க போகிற அடுத்த ஒரு சகாப்தம், அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இதை ரெண்டையும் பார்க்கும்போது
ஒரு தராசில் வச்சா நீங்கள் எந்த பக்கம் சார் நிற்பீங்க? இல்லை, விஜயுடைய திரையுலக சகாப்தம் வந்து முடியல, நிறுத்தப்பட்டிருக்கா? முடியல. அவர் விட்டுட்டு வர்றாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ இங்கே ஆமாம்மா, கண்டிப்பா நீங்க விட்டுட்டு தான் வர்றாரு அரசியலுக்கு. ஆமாம். ஸோ சகாப்தம் முடியல, சகாப்தம் முடிகிற அளவுக்கு வயசாகலை, டாப்பில் தான் இருக்கார். கண்டிப்பா விட்டுட்டு தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஏதோ செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட வர்றாரு. அவ்வளோ பெரிய ஒரு இடத்த ஸ்பேஸ் விட்டு வர்றாரு. அவருடைய சோஃபா ஃப்ரீயாக தான் இருக்கும், யாரும் உட்கார முடியாது. அவருக்கு சீட் அப்படி தான் இருக்கும் சார். திரும்ப சொல்லாதீங்க சார். ஸோ அதனால் அந்த இடத்தை விட்டுட்டு இப்போ வர்றார். ஸோ இந்த சகாப்தம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஓகே, அரசியலுடைய சகாப்தம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வரலாற்று சம்பவம், இந்த சகாப்தம் ஒரு தொடர்கதையாக அவருக்கு அமையணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன், அமையும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ். மிக ஒரு அருமையான ஒரு படம். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, திரையுலக சகாப்தம் முடிஞ்சுதான்னு. படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா பேரும் சொல்லுவாங்க, தளபதி விட்டுட்டு போயிடாதியா, படம் நீ நடியான்னு சொல்லுவோம். அரசியலுக்கு வந்தாலும் படம் நடிம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் அது. ஓகே, தெறிக்க விட்டுருக்காரு. சூப்பர். எப்படி நேற்று காஞ்சிபுரத்தில் ஸ்பீச்சில் தெறிக்க விட்டாரோ, 27 ஆடியோ லான்ச்சில் தெறிக்க விட போகிறாரோ, ஜனநாயகில் தெறிக்க விட்டுருக்காரு படத்தில். பிரமாதமான ஒரு ரோல், அருமையான ஒரு கதை, பிரமாதமாக படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் திரையுடைய அதிகபட்ச பிஸ்னஸாகவே இந்த படம் கருதப்படுது. 105 கோடிகளுக்கு மேலே பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். ஸோ அதனால் இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படத்துக்கும் நிறைய சிக்கல் வருமானலாம் கேள்வி கேட்டாங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் மேபி எனக்கு இருக்காது. அதை மீறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ ஜனநாயகன் அவருடைய முந்தைய படங்களுடைய அந்த ஹிட் லிஸ்ட்டில் இது போய் டாப்பில் போய் உட்காரும். நீங்கள் எந்தெந்த படம் உங்களுக்கு விஜய் பிடிக்கும் நீங்கள் நினைப்பீங்களோ அத்தனை படம் எடுத்துங்க, அத்தனை விஜய்கள் எடுத்துங்க, அத்தனை விஜயும் சேர்ந்து அத்தனை படம் சேர்ந்து தான் ஜனநாயகத்தோட விஜய் கேரக்டர். எல்லாம் மிக்ஸ் டுகெதர். எஸ், நீங்கள் அத்தனை விஜய், உங்களுக்கு எத்தனை விஜய் பிடிக்கும்? எனக்கு அவர் பேர் எத்தனை மாதிரி வந்தாலும் பிடிக்கும் சார். அத்தனை விஜயும் சேர்ந்த ஒரு விஜயை நீங்கள் பார்க்கணும்னா ஜனநாயகன் படம் பாருங்கள். தாராளமாக கண்டிப்பாக பார்ப்போம் சார். நீங்களும் பார்ப்பீங்க. பார்த்ததுக்கப்புறமும் நாம் 2 பேரும் இந்த மாதிரி உட்காந்து பேச தான் போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான ஒரு விவாதத்தில் சந்திக்கலாம் சார். நன்றி.